Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. மதுரையில் திமுக அரசை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளூர் சிலை பகுதியில் தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் SG சூர்யா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட NDA கூட்டணி கட்சியின் இளைஞரணி தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது மேடையில் பேசிய SG சூர்யா, தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களை காவல்துறையினர் கண்டுகொள்வது இல்லை எனவும், போதைப் பொருள் புழக்கம் குறித்து யாராவது புகார் அளித்தால் அவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்படும் அவல நிலை நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர் என்று கூறி அவரது புகைப்படத்தை பாஜக நிர்வாகிகள் கிழித்து எறிந்தனர். கண்டன ஆர்ப்பாட்டம் போதைப் பொருட்கள் பயன்படுத்துதலுக்கும் போதைப் பொருட்களை பரவுவதிலிருந்து தடுப்பதற்கு தவறிய திமுக அரசிற்கு எதிரான போராட்டமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்டங்களிலும் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது. கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கமானது பன்மடங்கு அதிகரித்திருக்கின்றது. எண்ணிக்கையின் அடிப்படையில் 255% அதிகரித்திருப்பது என்பதை தமிழக அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இதை கட்டுப்படுத்துவதற்கு திமுக அரசானது மிக கடுமையாக தவறி இருக்கின்றது என்பதையும், தோல்வி அடைந்திருக்கிறது என்பதையும் பறைசாற்றும் விதமாகவும் மக்களிடம் இந்த கருத்துக்களை எடுத்து செல்வதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது.